எல்லாம் சந்தித்ததில் மிகுந்த மகிழ்ச்சி. இந்த பகுதி மேடவாக்கத்தில் நடந்து கொண்டிருக்கும் இந்த நலத்திட்டங்கள் உதவிகள் வழங்கும் விழா சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சியில மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை என்னுடைய அன்பு சகோதரர்கள் என்னை வாழ்த்தி பேசினார்கள். அவங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏன்னா வாழ்த்து வாங்குறது, அதுவும் பிறந்த நாள் அன்னைக்கு வாழ்த்து வாங்குறது பெரிய விஷயம். நீங்க எல்லாரும் என்ன வாழ்த்துனாங்க. அதை விட நீங்க எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதங்களை வழங்க எனக்கு வந்திருக்கீங்க. எனக்கு அது ரொம்ப சந்தோஷம். உங்களை எல்லாம் பார்த்துல அது மிக மிக மகிழ்ச்சி. ஏன்னா பிறந்த நாள் அன்னைக்கு இத்தனை பேரை பார்த்து அவர்களுடைய ஆசீர்வாதங்களையும் அவர்களுடைய வாழ்த்துக்களையும் வாங்குவது என்பது ஒரு மிகப்பெரிய கொடுப்பனை. அது இன்னைக்கு எனக்கு கிடைச்சதுக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. அதுவும் இன்றைக்கு பாத்தீங்கன்னா பசுமை தாயகம் நாள் 2 நாளா தொடர்ந்து கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதுல இன்றைக்கு குறிப்பாக 3 சக்கர வண்டிகளை மாற்றுத்திறனாளிகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல நிகழ்வு. இப்படி பாத்தீங்கன்னா நான் இந்த பகுதியில சென்னையை பொறுத்த வரைக்கும் இந்த 3 சக்கர வண்டி, இந்த பைக்கு இதெல்லாம் போறதுக்கு தெரு இருக்குது. ஆனா பல ஊர்கள் அது கிடையாது. பாத்தீங்கன்னா தர்மபுரியில நான் போய் கேட்கும்பொழுது அவங்க எந்த வண்டி கொடுத்தாலும் போவதுக்கு சாலை இல்லைன்னா கஷ்டம். நீங்க வண்டி கொடுத்தா கூட போக முடியாது, தெரு இருக்காது, மண் ரோடு இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி தார் ரோடு எல்லாம் இருக்காது. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க மாற்றுத்திறனாளிகள். அந்த பகுதியில அவங்க நடந்து அவங்க சாலையை கடப்பதற்கே ரொம்ப சிரமமா இருக்கும். வீட்டுக்குள்ளேயே அடைபட்டு இருக்கக்கூடிய நிலைமையெல்லாம் நான் பாக்குறேன். ஆனா சென்னையில நமக்கு ரோடு இருக்கு. ஆனாலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு வசதிகளை செய்து தர வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில நாங்க கொடுத்திருக்கிறோம். தேர்தல் அறிக்கை மட்டுமல்ல, ஷேடோ பட்ஜெட்னு சொல்லிட்டு, அதாவது ஒரு நிதிநிலை அறிக்கை, அதுலயும் மாற்றுத்திறனாளிகளுக்கு சிறப்பு சலுகைகள் எப்படின்னா ரயில்வே ஸ்டேஷன், பஸ் ஸ்டாண்டு இதுக்கெல்லாம் தனியா வழி இருக்கணும், சாலையில அதுக்குன்னு அவர்களுக்கு தனியாக பகுதி இருக்க வேண்டும். அந்த மாதிரி எத்தனையோ விஷயங்களை நாங்க எங்களுடைய பாட்டாளி மக்கள் கட்சி தேர்தல் அறிக்கையில கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா நான் இதெல்லாம் அந்த மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு சொல்லக்கூடிய குழுக்கள்ல இருக்கக்கூடியவங்க எல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க, ரயில்வே பட்ஜெட் போடும்போது அதுல இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் சுட்டி காட்டுவாங்க. நீங்க உடனே அதை பத்தி லெட்டர் எழுதுங்கன்னு. மருத்துவர் அன்புமணி அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினராக இருப்பதால் உடனே அதுக்காக லெட்டர் எழுதி போடுவார். ரயில்வே நீங்க பட்ஜெட்ல இதெல்லாம் சொல்லிருக்கீங்க, ஆனா மாற்றுத்திறனாளிகளுக்கு அவர்களுக்கான சிறப்பு சலுகைகளுக்கு பட்ஜெட்டே ஒதுக்கல அப்படின்ற விஷயத்தெல்லாம் நாங்க பதிவு பண்ணி அனுப்புவோம். ஏன்னா அவங்க அதை விட்டுடுவாங்க. ஏன்னா கண்டிப்பா தேவை. நீங்க வண்டி வாங்கி கொடுத்தா போறாத, ரோடு இருக்கணும். அதே போல பஸ் ஸ்டாண்டுக்கு போனேன்னா எப்படி போவாங்க? தாழ்தள பேருந்து இருக்கணும். இப்ப நிறைய பேர் வயசானவங்க இருப்பாங்க, குழந்தைங்க இருப்பாங்க, அவங்க காலை தூக்கி மேல வச்சு பஸ்ல ஏற முடியாது. அவங்களுக்குன்னு காலை வச்சு ஏறுற மாதிரி முட்டி அதுக்காக படி இருக்கணும். ஏர்போர்ட் போறோம், ஏர்போர்ட் போனா கூட நீங்க பாத்தீங்கன்னா 3 சக்கர வாகனத்துல அவங்களை கூட்டிட்டு போயிடுவாங்க. ஆனா அந்த பஸ்ல ஏற்றவே முடியாது. அந்த 3 சக்கர வாகனத்தை 2 ஏர்போர்ட் செக்யூரிட்டி ஆபீசர்ஸ் யாராவது அந்த 3 சக்கர வாகனத்தை ஏத்தி உள்ள அந்த சக்கர நாற்காலி ஏத்தி உள்ள வச்சாதான் போகும். அந்த மாதிரி நிறைய பிராக்டிக்கல் டிஃபிகல்டிஸ் நிறைய. ஒரு நாளைக்கு அதாவது வெளியில போனா இவ்ளோ கஷ்டம் இருக்குது. அவங்க எப்படி போவாங்க? சத்தம் கேட்குமா? சத்தம் கேட்காதா? தெருவுல எதிர்க்கு திடீர்னு குறுக்க வந்தா பார்வை தெரியுமா தெரியாதா? இருட்டுல கண்ணாடி போடலனாலே எவ்வளவு கஷ்டமா இருக்கு. டிவி பார்க்க முடியல, எழுத படிக்க முடியல, பஸ் நம்பர் பார்க்க முடியாது. அப்படி இருக்கும் பொழுது கண் பார்வை குறை உள்ளவங்களுக்கு எப்படி அவங்க வெளியில வருவாங்க போவாங்க? அதே போல காது கேட்கலனாலோ இல்ல அந்த சத்தம் கேட்கலன்னா பக்கத்துல ஹார்ன் சத்தம் கேட்டா கூட கேட்காது. அப்ப எப்படி இருக்கும்? டிவில ஏதாவது பார்த்து ரசிக்கணும். நீங்க பாப்பீங்க, ஒரு சினிமா பார்க்கணும், ஏதாவது ஒரு செய்திகளை பார்க்கணும், ரசிக்கணும்னா கூட முடியாது. இப்படி எத்தனையோ குறைகள் இருக்குது. அந்த குறைகளை நிவர்த்தி செய்து மாற்றுத்திறனாளிகள் அவங்க ஒரு ஸ்பெஷல் பர்சன்ஸ், அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்மளுடைய சுற்றுப்புற சூழலை வடிவமைக்க வேண்டும். அதற்கான திட்டங்களை பாட்டாளி மக்கள் கட்சி எங்களுடைய தேர்தல் அறிக்கையிலும் நிதிநிலை அறிக்கையிலும் நாங்க நிழல் நிதிநிலை அறிக்கையிலும் நிறைய கொடுத்திருக்கிறோம். அதை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே வருகிறோம். அதெல்லாம் கொண்டு வரணும்னு. அதெல்லாம் கண்டிப்பாக ஒரு நாள் வரும். அதெல்லாம் நாங்க நம்பிக்கையோடு இருக்கோம். அதே போல இங்க பாத்தீங்கன்னா தூய்மை பணியாளர்கள் வந்திருக்காங்க. அவங்களுக்கு தான் நான் மிகப்பெரிய நன்றியை சொல்லணும். அவங்க மட்டும் இல்லைன்னா நம்ம ரோடெல்லாம் கிளீனாவே இருக்காது, குப்பையில தான் வாழணும்.
அவ்வளோ பெரிய நல்ல வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். நான் அப்படிதான் ஒரு வாட்டி விஜயவாடா போயிருந்தேன். பாத்தீங்கன்னா மத்தியானம் கூட கிளீன் பண்ணிட்டே இருக்காங்க, வெயிலே பார்க்காம அவ்வளவு சுத்தமா. அந்த ஒரு பகுதி கார்பரேஷன், அது ஒரு சின்ன கார்பரேஷன் தான், அதை சுத்தம் பண்ணிட்டு இருக்காங்க. அத மாதிரி எப்ப பார்த்தாலும் வெயில் மழை எதுவா இருந்தாலும் அந்த நகரத்தை தூய்மையாக, அந்த ஊரை தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய நம்ம தூய்மை பணியாளருக்கு மனமார்ந்த நன்றிகள் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறோம். நீங்க இல்லைன்னா அந்த ஊரே உட்கார்ந்து வாழ முடியாத நகரமாக ஆயிடும். அவங்க இருக்கிறதுனால இந்த நகரம் நன்றாக இருக்கிறது. அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அவர்களுக்கு உதவிகள் வழங்கிட்டோம், நிறைய செய்யணும். நான் ஒரு தூய்மை பணியாளர் நிகழ்ச்சி போயிருந்தேன். என்கிட்ட அத்தனை கோரிக்கைகளை வச்சாங்க. அவங்க டெம்பரரி ஜாபை பர்மனன்ட் பண்ணணும், அவங்களுடைய சம்பளம் ஏற்றி கொடுக்கணும், ஓய்வூதியத்தை அதிகம் செய்து கொடுக்கணும் போன்ற நிறைய விஷயங்களை செய்ய அவங்க என்கிட்ட சொன்னாங்க. ஒரு கடந்த வருடம் நினைக்கிறேன், இதே செங்கல்பட்டுல ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. அந்த இடத்துல மருத்துவர் அன்புமணி போய் தரையில உட்கார்ந்து அவங்களோட பேசினாங்க. வேற யாருமே டிவியில கூட அது போடல. அந்த மாதிரி ஒரு போராட்டம் தூய்மை பணியாளர்கள் செய்யறாங்க அப்படின்னு பாதி பேருக்கு தெரியவே இல்லை. அதற்கப்புறம் மருத்துவர் அன்புமணி அவர்களோடு உட்கார்ந்து அவர்கள் குறைகளை கேட்கும் பொழுதுதான் இது மாதிரி ஒரு போராட்டம் நடக்கிறது என்று எல்லாருக்கும் தெரிய வந்தது வெளியில. அந்த மாதிரி நிறைய விஷயங்களை செய்யறதுக்கு நாங்க தயாராக இருக்கிறோம். உங்களோடு தோள் நின்று தோள் கொடுக்கும் கட்சி தான் பாட்டாளி மக்கள் கட்சி. பசுமை தாயகம் சார்பாக இத்தனை நிகழ்ச்சிகளை நாங்க செய்துட்டு இருக்கிறோம். இந்த குடிநீர், இதாவது ஒரு பள்ளிக்கூடத்துக்கு சுத்தமான குடி தண்ணீர் வழங்கக்கூடிய இந்த குடிநீர் அந்த அந்த ஆர்ஓ சிஸ்டம் கொடுத்திருக்கிறாங்க. சுத்தமான குடிநீர் என்பது நம்ம எல்லாருக்கும் உரிமை. குழாவை திறந்தா சுத்தமான குடிநீர் கிடைக்கணும். 10 ரூபாய் கொடுத்து பாட்டில் வாங்கி குடிக்கிறது கிடையாது. சுத்தமான குடிநீர்னா குழாவை திறந்தா நல்ல தண்ணி வரணும், பம்ப் அடிச்சா நல்ல தண்ணி வேணும், அந்த தண்ணியை நம்ம குடிக்கணும். அதுக்குதான் நமக்கு உரிமை. இன்னைக்கு கெட்டு போயிடுச்சு, தண்ணி கெட்டு போயிடுச்சு, காத்து கெட்டு போயிடுச்சு, நல்ல காத்தோ நல்ல தண்ணி கிடைக்கல. அதற்கு காரணம் நம்மளுடைய சுத்தி இருக்கக்கூடிய சுற்றுப்புற சூழலை நம்ம சரியா பாதுகாக்காம விட்டுட்டோம். இந்த பகுதி மேடவாக்கம் பள்ளிக்கரணை என்ற ஒரு மிகப்பெரிய வரம் இருக்கக்கூடிய இயற்கை வரம் கொடுத்த பகுதி. இந்த பகுதியில 20 வருஷத்துக்கு முன்னாடி மோட்டார் சைக்கிள் பேரணி, இருசக்கர வாகன பேரணியில எதுக்கு செஞ்சாங்க? பள்ளிக்கரணை என்ற சதுப்பு நிலத்தை பாதுகாக்க வேண்டும். சதுப்பு நிலம்னா என்ன? நிலமும் இருக்கும், நல்ல தண்ணியும் இருக்கும், உவர்ப்பு நீர், அதாவது அந்த உவர்ப்பு நீர்னா அந்த தண்ணியும் இருக்கும், அதுதான் சதுப்பு நிலம். அந்த நிலத்தை பாதுகாக்கலன்னா நமக்கு எல்லா ஊர்லயும் தண்ணி நிக்கும். மழை பெய்தா எங்க போகணும்? மழை பெஞ்சா கடலுக்கு தானே தண்ணி போகணும். கடலுக்கு போறதுக்கு முன்னாடி கரணைகள்ல தண்ணி விழணும், தாங்கல்ல போய் தண்ணி தேங்கணும். இதே போல கரணைன்ற சதுப்பு நிலத்துல தண்ணி போய் தேங்கணும். ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு? நிறைய போக்குவரத்து, நிறைய பில்டிங்லாம் வந்துட்டதுனால இந்த தண்ணி எங்கேயும் போக முடியாம நம்ம ஊரையே சுத்தி வருது. மழை பெஞ்சா என்ன ஆயிடுது? இதே இடத்துல தானே தண்ணி இருக்குது, அது தண்ணியில போட்டு விடுறோம். நீந்திதான் போகணும் பள்ளிக்கூடத்துக்கு. பள்ளிக்கூடம் 10 நாள் ஸ்மெல் அடிக்குது. ஏன்? பள்ளிக்கூட வளாகத்துல தண்ணி எல்லாம் தேங்கி போயிது, அதே வெளில எடுக்க முடியல. ஆனா இதுவே பள்ளிக்கரணை சதுப்பு நிலம் நல்லா இருந்ததுன்னா எல்லா தண்ணியும், அந்த மழை தண்ணி அதிகமாக வரக்கூடிய மழை தண்ணி சதுப்பு நிலத்துல போய் தேங்கிடும். சென்னை மாதிரி ஒரு ஊரே உலகத்திலே கிடையாது. அதாவது சதுப்பு நிலம் எங்க வேணாலும் இருக்கலாம். ஆனா சிட்டியில இருக்கக்கூடிய சதுப்பு நிலம்னு பார்த்தோன்னா அது சென்னை மட்டும்தான். கல்கட்டால கொஞ்சம் இருக்கு, அது கூட கல்கட்டாவுக்கு வெளியில இருக்கு. ஆனா சிட்டி ஒரு மிகப்பெரிய மையப்பகுதி நகரத்தில் இருக்கக்கூடிய சதுப்பு நிலம் என்றால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அதை நம்ம ப்ரொடெக்ட் பண்ணணும், பாதுகாக்க வேணும். அதுக்கு மேல ஆக்கிரமிப்பு வரக்கூடாது. அதுக்கு எல்லா பொதுமக்களும் துணையா இருக்கணும். அங்க எவ்வளோ பேர்ட்ஸ் வருதுன்றாங்க, எவ்வளோ ஃபாரின்ல இருந்தெல்லாம் அயல் நாட்டுல இருந்து பறவை வருதுன்றாங்க. அவங்களுக்கு மட்டும் அது வாழ்விடம் இல்ல, நமக்கும் குடி தண்ணீருக்கான வாழ்விடம் பள்ளிக்கரணை சதுப்பு நிலம். அதை நம்ம பாதுகாக்க வேண்டும். இப்ப கடலூர் மாதிரி ஊர் இருக்கு, அங்க தண்ணூத்துன்னு சொல்லுவாங்க, அது ஒரு சிட்டி, அதுல தண்ணூத்தி இருக்கு. இது மாதிரி தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட இயற்கை வளங்கள் நிறைய இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கிறோம்? ஐயோ பெங்களூர் பாரு குழு குழுன்னு சூப்பரா இருக்கு, நம்ம ஊர் வெயிலா இருக்குதுன்னு நினைக்கிறோம். ஆனா நம்ம ஊர்ல அதை விட அதிகமான இயற்கை வளங்கள் சென்னையில இருக்கிறது, தமிழ்நாட்டுல இருக்கிறது. அதே போல
கேரளாவை பார்த்து சந்தோஷப்பட்டுக்குவாங்க. அப்பா எவ்வளோ தண்ணி, எவ்வளோ மழை, எவ்வளோ அழகா இருக்கு அந்த ஊரு. அவர்கள் அதை பாதுகாக்கிறாங்க, நம்ம பாதுகாக்க தவறிவிட்டோம். அதனால இந்த நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இயற்கையை பாதுகாக்கணும். குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலையை பாதுகாக்கணும். அதுல இருக்க ஓடக்கூடிய தண்ணீர், காவிரி, தாமிரபரணி, வைகை, இதெல்லாம் நம்ம பாதுகாக்கணும். அதே போல சென்னையில் இருக்கக்கூடிய பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நம்ம ஏரியா இது இங்க இருக்கிற ஏரியாவது இதை இந்த மக்கள் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். அதுக்கு மேல ஆக்கிரமிப்புகள் வராமல் பார்த்து கொண்டாலே நமக்கு தண்ணி பிரச்சனை இருக்காது. குடிக்கிற நல்ல தண்ணி கிடைக்கும், சுத்தமான காத்து கிடைக்கும். நம்ம பிள்ளைகள் நல்லா நோய் நொடி இல்லாம பிரமாதமா நல்லா வாழ்வாங்க. இல்லைன்னா ஆஸ்பத்திரிக்கும் தண்ணிக்கும் நம்ம அலைஞ்சிட்டு இருக்கிற வேண்டிய வேலைதான் இருக்கும். அதனால இவையெல்லாம் இருக்கக்கூடாது என்றால் பள்ளிக்கரணை சதுப்பு நிலத்தை நம்ம பகுதி மக்கள் கண்டிப்பாக பாதுகாக்க வேண்டும். இந்த நலத்திட்ட உதவிகளை எதுக்கு கொடுக்கறோம்னா உங்களுக்கு விழிப்புணர்வு கொடுக்கறதுக்காக இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி இருக்கிறோம், வேற எதுவும் கிடையாது. என்னடா உட்கார வச்சுட்டு பேசிட்டு இருக்கிறாங்களேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. சில விஷயங்களை உங்ககிட்ட சொல்லணும்ன்றதுக்கு தான் கூப்பிட்டோம். அந்த விஷயத்தை நாங்க சொல்றதுக்கு எங்களுக்கு உங்களை பார்த்ததில் மிகுந்த மகிழ்ச்சி என்று கூறிக்கொண்டு, இதுக்கு மேல நாங்க ரொம்ப நேரம் பண்ணல, நீங்களும் ரொம்ப நேரமா இருக்கீங்க. உங்களை எல்லாம் பார்த்து உங்களுடைய வாழ்த்தை வாங்க நானே வருகிறேன் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் நீட் தேர்வு என்பது தேவையில்லை. ஏனென்றால் அது கிராமப்புற மாணவர்களுக்கும் ஏழை மாணவர்களுக்கும் சம வாய்ப்பை வழங்கவில்லை என்பதுதான் நிலைப்பாடு. பாத்தீங்கன்னா நீட் தேர்வுல வருடக்கணக்காக நிறைய குளறுபடிகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்குதான் அது வெளியில தெரிஞ்சிருக்குது. தேர்வுத்தாள் வெளியில வந்துருச்சு அப்படின்றது இன்னைக்கு சொல்றோம். ஆனா நிறைய வருடங்களுக்கு முன்னாலேயே தேர்வுத்தாள் வெளியாகிறதோ இல்ல யாருக்காவது போய் சேருவதோ, அதே சமயம் அதிகமான மதிப்பெண்களை பெற்ற திறமையான மாணவர்களுக்கு அவர்கள் கேட்கும் அந்த சீட்டு கிடைக்காது. ஆனா குறைந்த மதிப்பெண்களும் நெகட்டிவ் மார்க் வாங்கின மாணவர்களுக்கு கூட அவர்களுக்கு சில கல்லூரிகள்ல இடம் கிடைச்சிடுது நீட் தேர்வு மூலம். இது திறமையான மாணவர்களுக்கான நீட் தேர்வுன்னு சொன்னாங்க. ஆனா அப்படி இல்ல. யாருக்கு அந்த சமயம் லக்கு கிடைக்குதோ அந்த சமயம் அப்படி அவங்களுக்கு சில சமயம் அப்படி போயிடுது. அவங்களுக்கு இந்த சமயம் கடந்த வருடம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, அவங்களுக்கு கிடைக்காது. அடுத்த வருடம் அவங்க எக்ஸாம் எழுதியிருப்பாங்க, கம்மியா மார்க் வாங்கியிருப்பாங்க, ஆனா அவங்களுக்கு கிடைச்சிருக்கும். இப்படி எத்தனையோ விஷயங்கள்ல நிறைய குளறுபடிகள் நீட் தேர்வில் நடந்து கொண்டிருக்கிறது. அதனாலதான் தமிழ்நாட்டில் நம்மளும் அந்த நீட் தேர்வு வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம். 12வது பொது தேர்வே போதும். எத்தனை முறைதான் மாணவர்கள் அவங்களோட தகுதியை நிரூபிச்சுக்கிட்டே இருப்பாங்க. 12வது பொது தேர்வுல அவங்க உயிரை கொடுத்து படிச்சு மார்க் வாங்குறாங்க. ஆனா அந்த தேர்வு கிடையாது, தகுதி தேர்வுன்னு ஒண்ணு வைக்கிறோம் அப்படின்னு நீட்டை வச்சு அதுலயே பல மாணவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளோ படிச்சுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து. பாவமா இருக்கு. அவர்களுக்கு இந்த நீட் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று போதும் என்ற நிலைப்பாடுதான் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிலைப்பாடு. அதை பற்றி தான் மருத்துவர் அன்புமணி அவர்களும் பல வருடங்களாக தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இப்ப டெல்லியில கூட இது மாணவர்கள் தன்னெழுச்சி போராட்டமா நடந்து கொண்டிருக்கிறது. இதனால ஒரு நல்ல முடிவு கிடைச்சா நல்லதுதான். அதாவது எப்பயுமே ஒரு போராட்டம்னா கைது நடவடிக்கைகள் நடக்கும், ஆனா அத்துமீறல் நடக்கக்கூடாது. எல்லாரையும் இப்ப யூஸ்வலி பாத்தீங்கன்னா ஒரு போராட்டம் செய்தா எல்லாரையுமே வண்டியில ஏத்துவாங்க, ஒரு இடத்துல அடைச்சு வைப்பாங்க, திருப்பி சாயங்காலம் விட்டுடுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனா மாணவர்களுக்கு என்னன்னா அவங்க படிக்கிறாங்க, அவங்களுடைய வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாடும். கேஸ் போட்டாலோ அவங்கள கைது பண்ணி உள்ள வச்சாலோ அவங்க மேல் படிப்புக்கோ அவங்க வெளிநாடுகளை போய் வேலை செய்யணும்ன்ற போதெல்லாம் அது மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்கும். மாணவர்களை மட்டும் அந்த அந்த கைது நடவடிக்கை அவங்களுக்கு மட்டும் அது இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களுடைய வருங்காலத்தை கணக்கில் கொண்டு மாணவர்கள் மேல் கைது நடவடிக்கை என்பது எடுக்கப்படக்கூடாது.